த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அர்ச்சனா கல்பாத்தி தன்னோட ட்விட்டர் பேஜில் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜ் மியூசிக்கில் தளபதி விஜய் லீடாக நடிக்கிறாரு. படம் வர செப்டம்பர் 5 மல்டி லாங்குவேஜில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. பசூகா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 15 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் மம்முட்டி லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரகுதாத்தா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து எழுந்து நின்று போரிடு அப்படின்ற ஒரு வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. தங்கலான் படத்துலேருந்து நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் அருவாடி அப்படின்ற சாங் இப்போ லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. த கோட் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் பாஸே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. கொட்டுக்காளி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏற்கனவே ரிலீஸ் ஆன கருடன் அண்ட் விடுதலை மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா சூரிக்கு செம்மகிட்டு. அந்த வரிசையில் கொட்டுக்காளி சேருமான்றது டவுட் தான். இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சூரி பைக்கில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே இடத்துல போய் பேய் ஓட்டுறாரு. இந்த படத்தில் சூரிக்கு எந்த மாதிரி கெட்டப் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. PS வினோத்ராஜ் டைரக்ஷனில் SK ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சூர்யா அண்ணாபேன்னு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. கல்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 23 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பிரபாஸுக்கு இது ஒரு ஹிட் மூவி. லிட்டில் ஹார்ட் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மலையாளத்தில் மட்டும்தான் ப்ரீமியர் ஆகிருக்கு. இந்த படத்தில் மஹிமானம் பேர் லீடர் நடிக்கிறாங்க. மித்த லாங்குவேஜில் இந்த படம் எப்போ OTTயில் ரிலீஸ் ஆகி வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளிங்க் அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியை பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே ப்ரீமியர் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் த பர்த்டே. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெலுங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் ஆயிரும். குர் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் ஆகஸ்ட் 20 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகுது. நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.